விஜயா ஒரே ஷாக்காக வீட்டுக்கு வராங்க. வந்தோன்னே கரெக்டாக வந்து இங்கே ஹாலில் தான் உட்காந்துருக்காரு முத்து. முத்துட்டு கேட்குறாங்க, என்னடா உன் பொண்டாட்டியோட தம்பி சத்யா, அதான் அந்த சத்யா இருக்கான்ல, அங்கே சுற்றி இங்கே சுற்றி பெரிய இடமா பிடிச்சிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க, இன்னும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்துட்டு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்துருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் பையனுக்கு நான் அவனுக்கு தான் இவனு மனோஜுக்கு தான் பொண்ணு தேடிட்டு இருக்கிறான். அப்படியெல்லாம் வந்து பெரிய இடமா கிடைக்கிறதே பெரிய குதிரை கொம்பா இருக்குது, இவனுக்கு மட்டும் எப்படா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு முத்துக்கு செமையாக கோவம் வருது. என்னவா பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஏதோ சம்மந்தம் இல்லாமல் வந்து பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை, என்ன விஜயா சொல்கிற, ஏன் உனக்கு வேறு வேலையே இல்லையே, ஏன் வந்து வராதமா இப்போ அவங்ககிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வம்பலாம் இழுக்கலாங்க, உண்மையை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சத்யாவுக்கு கல்யாணம் இது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் ஏற்பாடு பண்ணல, ஆனால் அவனே வந்து தேடி பிடிச்சி பெரிய இடமா பிடிச்சிருக்கான். அது எப்படிடா, மீனாவுக்கு பெரிய இடத்துல தான் இங்கே வந்து உட்காந்துருக்குற ஜாலியாக, அதே போல் அவள் தங்கச்சிக்கு வந்துட்டு கவர்மெண்ட் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ சத்யா அவனுக்கும் வந்துட்டு பெரிய இடத்துல வந்துட்டு பொண்ணு பார்த்துருக்கான். எப்படிடா அவனால முடியுது, நமக்கு தான் எல்லாம் வந்து சேருது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. ஆமாங்க, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறாங்க. அதில் சத்யா கூட இருக்கிற அந்த ரேகாவையும் காமிக்கிறாங்க. ஆமாம், ஏதோ பொண்ணு கூட பேசி சிரிச்சிட்டு இருக்கிறான். என்ன இதுக்கு, இந்த பொண்ணு தானே, இந்த பொண்ணு அவன் விரும்புகிறான், இப்போ என்ன உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி உடனே வந்துட்டு இங்கே முத்து சொல்கிறாங்க. என்னடா உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கேட்குறாங்க. ஏன் தெரியாமப்பா, நேற்று தான் வந்துட்டு நான் வீட்டுக்கு போயிருந்தேன்ல சத்யாவோட பிறந்தநாளுக்கு, அப்போ தான் இந்த பொண்ணு அங்கே வந்துச்சு. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறப்போ, இப்படி அந்த பொண்ணை வந்து தன்னை விரும்புறதுனாலும் நான் வந்துட்டு திரும்ப ஓகே சொல்லாமல் வேண்டாமன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னான். நான் தான் சரி ஓகே சொல்லுடா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக தான் இருக்குன்னு சொல்லி நான் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓகே சொல்கிறேன்னு சொல்லி போனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இதெல்லாம் உன் வேலை தானா, அதை எப்படிடா கரெக்டாக பெரிய இடத்த பொண்ணை வந்துட்டு மாட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசாதீங்க. அந்த பொண்ணு கேக் எடுத்துட்டு எப்படி தெரியுமா சொல்லுச்சு, என்ன தெரியுமா சொல்லுச்சு, குடும்பத்தில் எல்லாத்தோடய சேர்ந்து கேக் வெட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு போச்சு. இதுலேருந்தே தெரிய வேண்டாமா அந்த பொண்ணு எப்படிப்பட்ட டைப்புன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு பணக்கார பொண்ணு தான். சத்யா கூட அதுக்கு தான் வந்துட்டு யோசிச்சான். மீனா வந்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தான் சொன்னான். ஆனால் இருந்தாலும் எனக்கு என்னமோ என் மனசுக்கு சரியாக இருக்கும், அந்த பொண்ணு சத்யாவுக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் வந்துட்டு நான் ஓகே சொல்லிடான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவன் போய் சொல்லவே போனான். இப்போ உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு விசாரிக்கணும், அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குது, சத்யா நல்ல பையனாக இருக்கா, ரெண்டு பேர் சேர்ந்து வந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்காக நான் போய் எதை விசாரிக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, உனக்கு என்னடா தெரியும், படித்தவனாக இருந்தால் இதெல்லாம் யோசிச்சிருப்பேன், மனோஜா இருந்தால் அதெல்லாம் யோசிச்சிருப்பான். அவன் தானே, அவன் யோசிச்சிருந்தா அவன் பொழப்பு ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வந்தே அதை சொல்லு உடனே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கேட்குறாங்க. அது வேற யாரும் பொண்ணு கிடையாதுங்க, அதான் அந்த சிந்தாமணி இருக்காங்கல்ல, சிந்தாமணியோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டனுக்கு முத்துக்கு அப்படியே தூக்கி வரி போடுது. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இப்போ தோணுதா உனக்கு, அது வேற யாரும் பொண்ணும் கிடையாதுடா, சிந்தாமணியோடைய பொண்ணு தான்டா. சிந்தாமணிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், சத்யாவை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு நான் 2 கொம்பா முளைச்சிருக்குது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சிந்தாமணி பொண்ணாக இருந்தால் என்ன, யார் பொண்ணாக இருந்தால் என்ன, சத்யாவுக்கும் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குது. இதில் நீங்கள் வந்துட்டு ஏன் பணத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உங்களை மாதிரியே வந்துட்டு எல்லாரும் பணத்தை பற்றி தான் பேசுவாங்கன்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, சிந்தாமணி எப்படிப்பட்ட பொண்ணு பொம்பளைன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியாமல், 5 ரூபாயை கொடுத்துட்டு 10 ரூபாயை வந்துட்டு வாங்கக்கூடிய ஆள் தான், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு சிந்தாமணிக்காக வந்துட்டு சத்யா வந்து அந்த பொண்ணெல்லாம் விட்டு போயிட மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், நீங்கள் ஜெயிக்கிறீங்களா கடைசியாக, இல்லை அந்த சிந்தாமணி ஜெயிக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அவங்க மீனா பார்க்குறக்காக முத்து போகிறாங்க. போயிட்டு என்ன மீனா, கடை வியாபாரம்லாம் முடிஞ்சிச்சா, கிளம்பலாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், என்னையும் வான்னு சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, சும்மா பழக்க தோசத்தில் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்தாங்க சாப்பாடு உங்களுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கேரியர்லேருந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தியா மீனா, சத்யா பார்க்க வந்துச்சல அந்த பொண்ணு, அதான் லவ் பண்ணுறேன்னு சொன்னான்ல, லவ் பண்ணுறேன்னு அவன் சொன்னானா இல்லையோ, நீங்கள் தான் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சேர்த்து வந்துட்டு உனக்கு பெரிய இதே ஒப்பீனியன் இதை கொடுத்ததே நீங்கள் தான், நம்பிக்கையை கொடுத்ததே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணு யாரோடைய பொண்ணுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் தானங்க தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வேறு யாரோடைய பொண்ணும் கிடையாது, சிந்தாமணி இருக்காங்கல்ல அவங்களுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பதறாத மீனா, பதறாத, சிந்தாமணியோட பொண்ணுன்னு தானே சொன்னேன், என்னமோ பெரிய எந்த மாதிரி பொண்ணு, அம்பானி பொண்ணு சொன்ன மாதிரி இருக்கிற. இல்லைங்க, சிந்தாமணியை பொண்ணு, சிந்தாமணி நான் ஒரு தொழில் பண்ணுறதுக்கே வந்து என்னை வந்துட்டு ஒழுங்காக விடாதவ, இப்படி வந்துட்டு என் தம்பியை அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சது தான், பார்த்துக்கலாம் விடு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் மறுக்க முடியல கூட, நீ வந்துட்டு எதுவும் தேவையில்லாமல் வந்துட்டு இதை கொண்டுட்டு போய் சத்யாட்ட சொல்லி பெரிய பிரச்சனையாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க, அவன் உண்மையாலுமே வந்துட்டு லவ் சொல்லிட்டான்னு என்னமோ தெரியலையே, சொல்லலைன்னா அதை சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அவன் சொல்லாமல் விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா 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 நீ பதறாத, இதுக்காக தான் நேற்றே இந்த விஷயம் தெரிஞ்சது உனக்கு நான் சொல்லலை, சாவகாசமாக வந்து
வந்து சொல்லலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி கூட சொல்ல மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இந்த விஷயத்தை நீ பெருசாக்கிறதுக்கா? இங்கே பாரு மீனா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. சத்யா வாக்கில் போகட்டும். அவன் நல்லா படிச்சிருக்கான், புத்திசாலி பையன். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க லைஃப்பை அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. நீ குறுக்க போய் எது குழப்பி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குது. இது வந்து சொல்லாமல் இருந்தால் சத்யாவுக்கு நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். எங்கள் அம்மா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா பாவமா, நீ கொஞ்சம் அமைதியாக இரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் லைஃப் நல்லா இருக்கு, அவன் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக சிந்தாமணி ஏதாவது பண்ணிட்டானா என்னங்க பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, வேற என்ன பண்ண போகிற, 2 பேத்துக்கு சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான், வேற என்ன, 2 பேரும் மேஜர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நீ என்னங்க நீங்கள் ஓட்டுக்கு உடனே கல்யாணம் வரைக்கும் பேசிட்டு இருக்கிறீங்க? இங்கே வரு, நான் சத்யாவை நான் பேசிக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சத்யாவை பார்க்குறதுக்காக வந்துட்டு முத்துவும் போகிறாங்க. அங்கே போயிட்டு கீழே வாடா, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. வராங்க. என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது காசுக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, லைஃப் மேட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் மாமா, சொல்லியாச்சு மாமா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சியா அப்படின்னு சொல்லி போ. ஏன் மாமா, அதான் எங்கள் எம்டியோடைய பொண்ணு தானே, விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க அம்மா பற்றி, அவங்க அம்மாவை தான் அவளுக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி தான் காலைல கூட சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அது வேறு யாரும் கிடையாது, சிந்தாமணிடா அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி அக்கா கூட தொழில் போட்டிக்கு வருவாங்களே அடிக்கடி, அவங்களா? ஆமாண்டா, அந்த பொம்பளையே தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க? அவங்க எப்படி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உன் கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காகலாம் நீ வந்துட்டு இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கல, மனசார பிடிச்சிருக்கல, அதோட விடு. அவங்க அப்பாட்ட நான் பேசிட்டுமாடா அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ரேகா அவங்க அப்பாட்டியா? அவர் எம்டி ஏதாவது என்ன சொல்லிட்டாருன்னா அதுக்காக இப்படியே லவ் பண்ணிகிட்டே இருப்பீங்களா காலம் போகாமல்? கல்யாணம்னு ஒன்று பண்ண வேண்டாமாடா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சரிதான் மாமா, ஆனால் அப்படின்னு சொல்கிறப்போ கரெக்டாக ரேகா வராங்க. என்ன மாமாவும் மச்சானும் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, இடையில குறுக்க வந்துட்டணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் கல்யாணத்தை பற்றி தான். என்ன சத்யா, அதுக்குள்ளே கல்யாணத்து வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏமா, லவ் பண்ணுறதோட விட்டுருவீங்களா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் வேறு சத்யா இப்போ ஓகே சொன்னால் கூட இப்போ கூட தாலி கட்டுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தியாடா, பொண்ணு ரெடியாக தான் இருக்குது, நீ தாண்டா தயங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறப்போ, ஏம்மா உங்கள் அம்மா பேர் சிந்தாமணி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? சிந்தாமணினா இந்த மீனாவுடைய பூ கட்டுற இதுக்கெல்லாம் வந்துட்டு பிரச்சனைக்கு வருவாங்களே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை ரேகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அக்கா வந்துட்டு பூ வரத்துக்கே வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, அப்படி இருக்கிறப்போ எப்படியும் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நம்ம கல்யாணத்தில் பெரிய ஸ்ட்ரகிள் எல்லாம் வரும், ஆனால் அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அப்படியே முத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. பார்த்தியாடா, இந்த பொண்ணு எவ்வளோ சூப்பர் ஸ்ட்ராங்காக வந்துட்டு முடிவு எடுத்திருக்காங்க, நீ ஏன்டா தயங்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை மாமா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, அதான் நான் ஃபுல் சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, இப்படி தான் இருக்கணும், உன் வாழ்க்கை காசு பணத்தை வச்செல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. உனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கா, அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துட்டு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சனையெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு காலம் பூரா வந்து பிடிக்காம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடவும் கூடாது. யாராருக்கோ வந்து வாழக்கூடாது, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பருங்க முத்து, நீங்கள் கார் டிரைவராக இருந்தாலும் கூட எவ்வளோ பெரிய தத்துவம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தத்துவமெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உண்மையே சொல்கிறமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ரேகா இங்கே பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டாக வந்து ரேகாவுடைய அப்பா பார்த்துட்றாங்க. ரேகா மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்றாங்க. சரிப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் அது, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, அது சத்யாவுடைய மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.